ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 16/7/2024 தேதிக்கான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதுவே ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ட்ரேட் டெஃபிசிட் வைடன்ஸ் 9.4% இம்போர்ட்ஸ் அவுட் ஸ்பேஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதில் இருக்கிற டேட்டாலாம் நம்ம ஃபுல்லாக வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இதில் ஆக்சுவலி மெயினாக எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் இப்போ நடந்திருக்கு அந்த ட்ரேட் டெஃபிசிட் அதை பற்றி தான். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, லைக் இம்போர்ட்ஸுக்கு ஈக்குவலாக எக்ஸ்போர்ட்ஸு ஒரு கண்ட்ரியோட இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்றது. அதாவது ஒரு கண்ட்ரியில் நிறைய இம்போர்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருந்துட்டு இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களோட எக்கனாமி வந்து ரொம்பவே கம்மியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுடைய மணி வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்றது ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆனால் இப்போ வந்து நம்ம ட்ரேட் டெஃபிசிட் வந்து நம்ம வைடன் ஆகிருக்கு, நம்ம வந்து நிறைய இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து ஆக்சுவலி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் போன வருஷம் ஃபினான்ஷியல் இயருடைய 4th குவார்ட்டரில், அதாவது 4 பிரிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 4th குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா நிறையவே கரண்ட் அக்கௌண்ட்டில் நிறைய மணி இருந்திருக்கு. ஸோ ஆனால் வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஆல்மோஸ்ட் $35 பில்லியன் வந்து இம்போர்ட்ஸ், இந்த மெர்ச்சன்டைஸ் அதாவது வணிக தொழில் செய்வாங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து, ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா $35 பில்லியன் வந்து நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏறத்தாழ வந்து $21 பில்லியன் வந்து நம்ம ட்ரேட் டெஃபிசிட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய இம்போர்ட்ஸ் வந்திருக்கு, பட் ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ போகலை அப்படின்றது தான் வந்து கவலைக்குரியமான விஷயமா இருக்குது. ஸோ அதை பற்றி தான் ஆக்சுவலி இங்கே மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும், லைக் வித் டேட்டாவோட. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோவா எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே சென்னை இந்த ஸ்பெசிஃபிசிட்டியாக வருது இல்லையா. ஸோ இந்த சென்னை, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம சும்மா ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய விஷயமா எதுவும் இருக்காது, லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம் வியூவில். ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். இந்தியா அண்ட் ரஷ்யா ஹாவ் டபுள்டு ரூபிள் பேமெண்ட்ஸ் இன் 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதில் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆக்சுவலி இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் தென் க்ரூட் ஆயில் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட்ஸாக நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து வருது. ஸோ இது ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா அண்ட் யுக்ரைனுக்கு வந்து வார் மூடுது இல்லையா. ஸோ அதனால் வந்து நிறைய இந்த சாங்ஷன்ஸ்லாம் வந்து ரஷ்யா மேலே திணிச்சாங்க. லைக் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், USA அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஷன்ஸ் நிறையவே வந்து ரஷ்யா வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாங்ஷன்ஸ் நிறையவே இருக்குது இன்னுமே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் ஆகுறதுலையோ இல்லை அங்கே வர்றவங்களுக்கோ வந்து ஆக்சுவலி அந்த ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அவங்களுக்கு வர்றது வந்து என்ன பண்ணுவாங்க, லைக் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மணியெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ அது வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. அந்த விஷயத்தை பற்றி தான் இங்கே ஆக்சுவலி ரொம்ப பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அது ஃபுல்லாக படித்து பார்த்திங்கன்னா கூட டீட்டெயிலாக நல்லா தான் தெரியும். ஸோ அந்த நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்க சாங்ஷன்ஸ் அங்கேருந்து நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்மளை எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கல் தான் அங்கே ஆக்சுவலி இருக்குது. ஸோ அந்த இது ICAR to release 323 new varieties of 56 crops today அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த லைக் அந்த ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, லைக் ICAR அப்படின்றது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்ற ஒரு அப்ரிவேஷன் கொண்டது தான். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 323 நியூ வெரைட்டிஸ் வந்து 56 க்ராப்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் ஆக்சுவலி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹெட்லைன்ஸை தாண்டி உள்ளே வந்து கொஞ்சம் நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் 5 இயரில் ஒரு நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ICAR அப்படின்றவங்க, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 5521 சயின்டிஸ்ட் கிட்ட வந்து நிறைய நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
100 நியூ சீட் வெரைட்டிஸ், 100 ஃபார்ம் டெக்னாலஜிஸ், 100 days as part of சென்டர்ஸ், 100-day ஆக்ஷன் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வந்து ஆக்சுவலி இதுதான் வந்து மெயின் பிளானு. ஸோ 5 years பிளான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஃபார்ம் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு அவங்களுடைய ரிசர்ச்சிங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 5521 சயின்டிஸ்ட் வந்து இதில் டேக் பார்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதாவது ஒரே க்ராப் பற்றியோ இல்லை ஒரே விஷயத்தையோ 2-3 சயின்டிஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து எப்போவுமே பார்த்துட்டே இருப்போம். லைக் ஒரு 6 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் நாங்கள் வந்து அவங்கள ரெகுலேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த சென்ஸ் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் 5521 சயின்டிஸ்ட்டுமே ஒரு நியூவான அட் த எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு புது விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் ஆக்சுவலி இன்னுமே வந்து அங்கே ப்ரீஃபாக ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய நம்மளுடைய தீஸ் இன்க்ளூட் 2717 மேட் ரெசிலியன்ட், 83% ஆஃப் டோட்டல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ WPI இன்ஃப்ளேஷன் சோர்ஸ் டு 16 month ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆக்சுவலி நம்மளுடைய இதில் 3 விஷயத்தை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. லைக் WPI, CPI, PPI இது 3மே வந்து பார்த்திங்கன்னா, WPI அப்படின்றது ஆக்சுவலி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது, CPI அப்படின்றது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அண்ட் தென் PPI அப்படின்றது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த 3த்தை பற்றியுமே நிறைய இன்ஃப்ளேஷன் ஆகிறதா இருக்கட்டும் சரி, டிஃப்ளேஷன் ஆகிறதா இருக்கட்டும் சரி, 3மே வந்து இன்டர் கனெக்டட் தான். ஸோ ஹோல்சேல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்கும்போது லைக் அந்த டைமில் வந்து பார்க்குறது. ஸோ எல்லாத்துலேயுமே அதோட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதோட அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி WPI இன்க்ரீஸ் ஆகும்போது CPI வந்து கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகும். இது சப்போஸ் லாஜிக்காக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோல்சேலில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ கன்ஃபார்ம் கன்சியூமர்ஸ்க்கு வந்து சேரும்போது அது வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஆக்சுவலி இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த WPI அண்ட் தென் வந்து CPI இது 2 பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ WPI வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப அதிகமாக ஆகிருக்கு. சோர்ஸ் டு 16 month ஹை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹை ஆகிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து CPI அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்மளுடைய தினசரி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குறியீடு தான் வந்து இந்த ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணுது. ஸோ PPI அப்படின்றது என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ஆக்சுவலி நம்ம நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்கனாமியை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக WPIலேருந்து PPI நிறைய பேர் மாறி இருக்காங்க. ஸோ அதாவது இந்த PPI அப்படின்றது ஒரு ப்ரைஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸோட இன்புட்லேயோ இல்லை அவுட்புட்லேயோ ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹோலாக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த நிறைய டாக்ஸஸ் இதெல்லாம் இல்லாமல் ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸில் அந்த சைட்லேருந்து பார்க்குற இண்டெக்ஸுன்றதுனால ஸோ அவங்களுக்கு நிறையவே வந்து பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் WPIலேருந்து PPI தான் வந்து அவங்களுடைய நேஷனுடைய எக்கனாமியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ பட் ஆனால் கால்குலேட் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 16 month ஹையில் வந்து இப்போ மாறி இருக்குது அப்படின்றது தான் ஒரு சின்ன அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸ்போர்ட்ஸ்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லைன்னு, அதாவது இப்போது நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, லைக் ரொம்ப அதிகமாக ஒரு பேர் லைக் அந்த மாதிரி வந்ததுன்னா மெயினாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வருஷத்தோடைய வேர்ல்ட் கப் அந்த மாதிரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டெய்லி வர ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைக் சயின்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இஸ்ரோ ஹேஸ் அ ப்ராப்ளம், மெனி ராக்கெட்ஸ் பட் டூ ஃபியூ சேட்டிலைட்ஸ் டு லான்ச் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்திங்கனாலே தெரியும், இது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ மற்றபடி இன்றைக்கி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டேன் மீண்டும் நிறைய மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.